வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. நமக்கு 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர், பஸ், ட்ரெயின். இந்த 3 வேர்ட்ஸ்க்கு உண்டான ரிலேஷனை நாம் வென் டயக்ராம் மூலியமாக ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வேர்ட்ஸை எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு, ட்ரெயின், இந்த 2 வேர்ட் பாருங்க. சி, பஸ்ஸு, ட்ரெயின் ரெண்டுமே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான். ஆனால் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. அப்போ பஸ்ஸையும் ட்ரெயினையும் 2 தனித்தனி சர்க்கிளில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பஸ்ஸு, இது ட்ரெயின். ஓகே, இப்போ பேசஞ்சர் வாங்க. எல்லா பேசஞ்சருமே பஸ்ஸில் போவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை, சில பேசஞ்சர் பஸ்ஸில் போகலாம், சில பேசஞ்சர் ட்ரெயினில் போகலாம், சில பேர் ஏரோப்ளேனில் கூட போகலாம். ஓகே, அதனால் சம் ரிலேஷன் தான் வரும். அதே மாதிரி பேசஞ்சருக்கும் ட்ரெயினுக்கும் இப்போ நான் சொன்னதே தான். எல்லா பேசஞ்சரும் ட்ரெயினில் போக மாட்டாங்க. சில பேசஞ்சர் ட்ரெயினில் போகலாம், சில பேர் பஸ்ஸில் போகலாம். அப்போ பேசஞ்சருக்கும் இந்த மீதி 2 வேர்ட்ஸ் இருக்குல்ல, பஸ்ஸு, ட்ரெயின், இதுக்கும் என்ன ரிலேஷன் வரும்? சம் ரிலேஷன் தான் வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க, நடுவில் இந்த 2ஐயும் பாதி பாதி இன்டர்செக்ட் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதுதான் பேசஞ்சர். இங்கே பாருங்க, பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை, ரெண்டும் தனித்தனி சர்க்கிளில் தான் இருக்குது, எதுவும் டச் ஆகலை. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும் ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.